நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு அவர் அங்க போறாரு இங்க போறாரு, அவர் 5 நாள் அங்க இருப்பாரு, 5 நாள் தான் இங்க இருப்பாருன்ற மாதிரி இருந்ததுன்னா அடிக்கடி இன்னும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுக்கான டைம் பீரியட் அதிகரிக்க போகுது. உங்கள் மூலமாக உங்களுடைய கணவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கும் சொல்வாக்கும் கிடைக்க போகிறது. செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்காரு, சான்ஸே இல்ல. கூடவே சூரியனும் சேர்ந்து இருக்கும் போது இந்த 4-8 இடங்கள்லாம் இயங்க போகுது. இந்த 4-8 எல்லாம் அது இயங்குனா அது கொஞ்சம் விபரீத ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இன்டைரக்டான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. இப்போ மாமனார் வீட்டு மாமியார் வீட்டு வழியா ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது. ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, உடைமை வாங்குறது, சொத்து வாங்குறது, உங்களுக்கான ஏதோ ஒண்ணு அதுவும் கிஃப்டா கிடைக்க போகுது. கிடைச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க தான் கொடுத்துருப்பீங்க அப்படிலாம் இல்ல, நம்மளுக்கும் வாங்கியிருப்போம், இந்த தடவை இன்னும் கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. எதிர்பாராத ஒன்று கிடைக்க போகுது. இல்ல எதிர்பார்த்து வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒண்ணு இந்த மாசம் தான் கிடைக்க போகுது. ஓகே, அது எதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு நாளை கழிச்சு வந்துடும், ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது இப்ப வர்றதுக்கான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு இல்ல மகர கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய சந்தோஷம் வரப்போகுது. ஆனா என்னன்னா, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே ஒரு ரொம்ப நல்லவன் ஒருத்தர் பண்ணலாம், அவங்களுக்கு போய் இயக்க போறான், அதுல மாட்டிக்காதீங்க.